ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் கடந்த வாரம் அவர் 2 நாள் அரசு முறை பயணமா இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவுக்கு வந்த அவருக்கு இந்திய நாட்டு மக்கள் சார்பா பிரதமர் மோடி அவர்கள் நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தாரு. அதுல ஒரு பரிசு பொருள் புதின் அவர்களை வெகுவா காண்பிச்சு அதை பத்தி தான் பார்க்க போறோம். உலகின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்கிற ஒரு அதிபர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். ஏன்னா அவருக்கு அளிக்கப்படுற பாதுகாப்பு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல பல நாட்டு தலைவர்களுக்கு இல்லாத பாதுகாப்பு விளாடிமிர் புதின் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த அளவுக்கு உலகத்துல அவர் மிக முக்கியமான தலைவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் கடந்த வாரம் 2 நாள் அரசு முறை பயணமா இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவுக்கு வந்த அவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியா போயிட்டு வரவேற்பு கொடுத்தாரு. ஏர்போர்ட்ல இருந்து மோடி அவர்கள் அவரை ரிசீவ் பண்ணாரு. அவர் நம்ம பிரதமர் மோடி கூடவே நம்ம நாட்டு கார்லயே, அதாவது பிரதமர் விளாடிமிர் புதின் அவர்கள் பாத்தீங்கன்னா அதிபர் எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவரோட காரு அந்த நாட்டுக்கு போயிடும். அந்த கார்ல தான் அவர் பயணம் செய்வாரு. ஆனா இங்க இந்தியாவுக்கு வரும்போது அவர் நம்ம நாட்டு கார்லயே, நம்ம பிரதமர் கார்லயே பயணம் செஞ்சது ஆச்சரியமா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தது ஜனாதிபதி திரௌபதி முர்மு பார்த்தாரு. அதுக்கப்புறம் போயிட்டு மகாத்மா காந்தியோட சமாதியில நினைவஞ்சலி செலுத்தினாரு. அதுக்கப்புறம் அங்க நடைபெற்ற அவருக்கான வரவேற்பு விழா, ராணுவ அணிவகுப்பு மரியாதை இதெல்லாம் பார்வையிட்டாரு. பார்வையிட்டதுக்கு அப்புறம் பல தரப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 2 நாட்டு தலைவர்களும் பல விஷயங்கள்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு தடையில்லா எரிபொருள் வழங்குவோம் அப்படின்னு சொன்னாரு புதின் அவர்கள். அதே மாதிரி இந்தியா எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களை நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டோம்னு சொன்னாரு. அதே மாதிரி உக்ரைன் விஷயத்தை மோடி கிட்ட கேட்கும்போது நாங்க உக்ரைனுக்கு ஆதரவா இல்ல, உண்மைக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர் சொன்னாரு. அதனால இந்தியா ரஷ்யா நம்ம எப்பவுமே என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் அந்த மாதிரி தான் இது நீண்ட கால நட்பு. இப்போ இல்ல, காங்கிரஸ் பீரியட்ல இருந்தே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த உறவுன்றது தொடருது. இப்போ அது இன்னும் பலம் பெற்றிருக்கு. இந்தியாவுக்கான பாதுகாப்பு ஆயுதங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்தியா ரஷ்யா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பிரம்மோஸ் ஏவுகணை பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பு. இன்னைக்கு உலகத்துல அதிக நாடுகளால வாங்கப்படுற ஒரு ஏவுகணைனா அது பிரம்மோஸ் ஏவுகணை தான். ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையோட நம்பகத்தன்மை உலகத்துல பல நாடுகள் அதை வாங்குறதுக்கான ஆர்வமா இருக்காங்க. அவங்களோட பாதுகாப்புக்காக நம்ம பிரம்மோஸ் ஏவுகணைகள் அதிக நாடுகளை வாங்கி பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்துறாங்க. விளாடிமிர் புதின் அவர்களுக்கு இந்திய நாட்டு மக்கள் சார்பா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நிறைய பரிசு பலன் கொடுத்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அசாம் நாட்டோட கருப்பு டீ தூள் அதை கொடுத்தாரு. ஏன்னா அது உலகத்தரம் வாய்ந்தது, மிகவும் குவாலிட்டியான ஒரு கருப்பு தூள், அதை கொடுத்தாரு. அதே மாதிரி சில பரிசு பொருள் கொடுத்தாரு. கூடவே ஒரு பகவத்கீதை ஒண்ணு கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியா திரும்ப ரஷ்யாவுக்கு போகும்போது விமானத்துல படிச்ச மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு. சமூக வலைதளத்துல அந்த போட்டோகளோட பகிரப்பட்டது. அந்த போட்டோ யாரு போட்டிருக்காங்கன்னா ரஷ்யன் நேவி